தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மீன் வேல்யூ தியரம் ஆர் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ இன்னைக்கோட டாபிக் பார்ப்போம், லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ நேற்று பார்த்த ரோல்ஸ் தியரத்தை பொறுத்தவரை அந்த ஸ்டேட்மெண்ட் கிளியராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா அதனுடைய அப்ளிகேஷன் ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ரோல்ஸை பொறுத்தவரையில் பேசிக்கான விஷயம் என்னன்னு பாருங்க. ரோல்ஸில் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கம்மா பியில் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கும். நம்ம செக் பண்ண வேண்டிய முதல் வேலை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த டொமைன் கரெக்டானு செக் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு அண்டு கண்டினியூவஸ், அந்த வார்த்தையை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கம்மா பியான்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்தவரையில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கம்மா பியில். ஸோ அப்படி இருந்தால் தென் தேர் எக்ஸிஸ்ட் சி அப்படிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கம்மா பி சச் தட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த சிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஜாமெட்ரிக்கல் மீனிங் பார்த்துருந்தோம். ஸோ ரோல்ஸ்க்கான ஜாமெட்ரிக்கல் மீனிங் பார்த்தீங்கன்னா நேற்றே கொடுத்துருந்தோம். ஸோ அதை ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. சப்போஸ் நமக்கு ஏவிலேருந்து பி வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபங்க்ஷனை நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இந்த பாயிண்ட்டு பி. ஸோ இதுதான் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கம்மா பி. ஸோ நம்ம இதுக்கட இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணிங்களன்னா ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இங்கே ஆல்டர்னேட் டெஃபினேஷன் பார்க்கும்போது இதை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா இந்த கர்வுக்கான டேன்ஜென்ட் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் டேன்ஜென்ட் ட்ரா பண்ண முடியும், இந்த நோட்லேயும் டேன்ஜென்ட் ட்ரா பண்ண முடியும். பொதுவாக நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த டேன்ஜென்ட்டில் தான் சி பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கே தான் சொல்லுவாங்க இந்த இங்கே வரும் சி அப்படிங்கிற பாயிண்ட் அந்த டேன்ஜென்ட்ல. ஸோ டேன்ஜென்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸாக இருக்கணும், அதுதான் மேஜரான கண்டிஷன். நேற்று அந்த வார்த்தை கூட சொல்ல மிஸ் பண்ணியிருந்தோம், டேன்ஜென்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்ஸ் அப்படின்னு வரணுங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட்ல இந்த P1 அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே எடுத்தீங்கன்னா இது P2 அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இந்த P1 அப்படிங்கிற பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா நம்ம சி பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ சிம்பிளா அந்த ஒரு வார்த்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க. then there exists at least one point P, அதாவது இந்த பாயிண்ட் Pல நாம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கான மேஜர் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tangent is parallel to x axis, அந்த வேர்டை மட்டும் நான் வச்சுக்காங்க. tangent is parallel to x axis. tangent வந்து x axis parallel நீங்க டிரா பண்ண முடிஞ்சுன்னா அந்த tangent பாயிண்ட்ல தான் நம்ம C அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நேற்று பார்த்த ரோல்ஸ் தியரம். இதுக்குண்டான சில கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்ளம் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம். இதனுடைய ஸ்டேட்மெண்ட் சார் ஒரு டவுட் சார் ரோல்ஸ் தியரத்துல. இப்போ y = √x கொடுக்குறாங்கன்னா y = √x க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல கொடுக்குறாங்க அப்படின்னா இது நாட் டிஃபரன்ஷியபிள்னு எழுதணுமா இல்ல டிஃபரன்ஷியபிள் தானா சார்? ஏன்னா டிஃபரன்ஷியபிள் பார்க்கும்போது ஓபனா மாறிடும்ல சார், அதை மட்டும் கொஞ்சம் இப்போ நீங்க இப்போ இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் உள்ள போனா மட்டும்தான் இன்ஃபினிட்டியோ இமேஜினரியோ வரும். இது டிஃபைன்ட் ஆகும், டிஃபைன்ட் அண்ட் கண்டினியூஸ் ஆகும். டிஃபைன்ட். இப்போ நீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சீங்கன்னா y dash is equal to 1/2 √x ஓபனுக்கு மாத்திக்கணும். இப்ப ஓபன் இன்டர்வல்ல பாக்கும்போது எனக்கு 0 வராதனால இது டிஃபரன்ஷியபிள் தான எடுத்துக்கறணும். அதான் ஆமா டிஃபரன்ஷியபிள். ஆமா டிஃபரன்ஷியபிள். ஏன்னா இந்த 0வும் இல்ல 1ம் கிடையாது. 0 இடையில இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்ஃபினிட் இமேஜினரி பக்கம் போகல அப்படின்னா கண்டிப்பா அது டிஃபரன்ஷியபிள். அவ்வளவுதான். உங்க டினாமினேட்டர்ல x வருது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா 0 கொடுத்தாதான் இன்ஃபினிட்டிக்கு போகும். அந்த பாயிண்ட் இல்ல, அது ஓபன் ஆகிறதுனால நம்ம வந்து அதை எடுக்கணும்னு அவசியம் இல்ல. டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். நேத்து நாம் லாஸ்டா முடிக்கிற போது ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க, அந்த எக்ஸ் வந்து டினாமினேட்டர்ல வந்ததுனாலதான் 0 உள்ள இன்வால்வ் ஆகும்போது நம்ம நாட் டிஃபரன்ஷியபிள்னு எழுதிடணும். ஓகே சார். இப்ப ப்ராப்ளம் கொடுக்கும்போது ஓபன் இன்டர்வல் 0,1 கொடுத்தா அது டிஃபைன் டைரக்டா ஓபன் இன்டர்வல் 0,1னே ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அப்படி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்ல. 4 ஆப்ஷனை பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணிக்காங்க. ஓபன்ல கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மீன் வேல்யூ தியரம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். லெட் எஃப் பி a real valued function satisfy the following condition. எஃப்ங்கிறது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், சில கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. முன்ன ரோல்ஸ்ல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் இங்கேயே வருதுங்க. பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அண்ட் டிஃபைன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி. பாயிண்ட் நம்பர் 1ல இருக்கா பாருங்க. ஸோ அதே தான் ரோல்ஸுக்கு சொன்ன விஷயம் தான் இங்கேயும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா இருக்கணும், டிஃபைனா இருக்கணும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பில, அது கரெக்டா நமக்கு வந்துடும். ரைட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரோல்ஸ்ல டிஃபரன்சியபிள்னு சொன்ன ஓப்பன் இன்டர்வல்ல இங்கேயும் f dash of x is exist on open interval a comma b. ரோல்ஸுக்கும் லெக்ரான்ஜிஸ்க்கும் முதல் ரெண்டு கண்டிஷன் சேம் தான். ரோல்ஸை பொறுத்தவரையில நம்ம எஃப் ஆஃப் ஏ வேல்யூவும் எஃப் ஆஃப் பி வேல்யூ எப்படி எடுத்தோம்? ஈக்குவல் எடுத்தோம். ஈக்குவல் அர்த்தம். ஆனா இதுல பொறுத்தவரையில எஃப் ஆஃப் ஏ வேல்யூ அண்ட் எஃப் ஆஃப் பி வேல்யூ ரெண்டும் செக் பண்ணீங்கன்னா லெக்ரான்ஜிஸ்ல நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வரணும். ஸோ எஃப் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு வரணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க இண்டிகேட் பண்ணி வச்சுக்காங்க, அது மிஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மூணு கண்டிஷனும் வந்தது அப்படின்னா சி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சி அப்படிங்கிறத தென் தேர் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ சிங்கிற பாயிண்ட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பில தான் இருக்கணும். அதுக்கான கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா இந்த சிங்கிற பாயிண்ட்டை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் லெக்ரான்ஜஸ் தியரம். ஸோ லெக்ரான்ஜஸ் தியரத்துக்கூட ஜாமெட்ரிக்கல் மீனிங்கும் பார்த்து வச்சுப்போம். ஆல்ரெடி அங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், நான் இன்னொரு டயக்ராம் கூட வரையறேன் பாருங்க. அதுக்கான ஜாமெட்ரிக்கல் மீனிங் கேட்டாங்களா, முன்ன எப்படி பார்த்தோம், ரோல்ஸ்ல டான்ஜென்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வரணும். இதுவே மீன் வேல்யூ தியரம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒரு கர்வ் எடுத்துக்கலாம். y is equal to f of xங்கிறது தான் கர்வ். y is equal to f of x. அதே போல அதோட எண்ட் பாயிண்ட் பார்த்தா அந்த கர்வுக்கு ஏ பி. ஸோ இப்போ அது டிஃபைன் ஆயிருக்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா ஆரம்பிச்சு க்ளோஸ்ட் இன்டர்வல்ல பி வரைக்கும். இந்த கேப்ல ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன்டு, கண்டினியூவஸ், அதே போல டிஃபரன்சிபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சி அப்படிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். சி அப்படிங்கிற பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த கர்வுக்கு நம்ம ஒரு டான்ஜென்ட் வரைய போறோம். ஸோ இப்போ நீங்க ஏபியை ஜாயின் பண்ணா என்னன்னு சொல்லிடலாம். இந்த ஏபி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஏபி என்ன சொன்னீங்க மேடம்? ஜியோடிக்ஸ். ஓகே ஓகே. வேற என்ன சொல்லலாம் ஏபிங்கிறது? இப்ப நம்ம கர்வுக்கு மேல ரெண்டு பாயிண்ட் வந்துட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? அவ்வளவுதான். அப்ப கார்டு. இங்க என்ன சொல்லுவோம்னா இப்ப இந்த கர்வுக்கு மேல ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு இதுக்கு டான்ஜென்ட் போடணும். கிளியரா வச்சுக்காங்க, டான்ஜென்ட். அப்ப இந்த டான்ஜென்ட்டும் இந்த கார்டும் பேரலா இருக்கணும். அவ்வளவுதான் இதுக்கான டெஃபினேஷன். இந்த கார்டு ஏபி இஸ் பேரலல் டு தி டான்ஜென்ட் அட் பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான இந்த வார்த்தை எழுதி வச்சுக்காங்க. the chord AB is parallel to tangent at P. tangent at P அப்படின்னு வரும். ஸோ அங்க tangent is parallel to x axis, இங்க tangent is parallel to the chord ABன்னு வரும். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட் டெஃபினேஷன்ல நம்ம ட்ரூ ஃபால்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அவ்வளோதாங்க இதுல நம்ம கொடுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து ஒரு அனதர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்துக்காங்க. chord AB is parallel to the tangent at P அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த சி பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தேரத்துடைய அனதர் ஃபார்மேட் ஒன்று இருக்கு, அதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம மெட்டீரியல் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே போயிடுவோம். ஓ இல்லையா, சரி ஓகே. அந்த அனதர் ஃபார்மேட்டையும் நோட் பண்ணிட்டு வாங்க. இப்படியும் கேட்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்பான் பி மைனஸ் ஏ. இது லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இதுவே லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரத்துக்கான ஒன் மோர் டெஃபினேஷன் நோட் பண்ணிக்காங்க. லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரத்துக்கான ஆல்டர்னேட் டெஃபினேஷன்.
if f of x defined and continuous on closed interval a comma b, if f of x is defined and continuous on closed interval a comma b. ஒரு 4 தியரம் சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க தியரம் கூட நோட் பண்ணி வச்சுக்காங்க. லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரத்துல வரக்கூடிய தியரம்ஸ். ஸோ இதோட அனதர் ஃபார்மேட்னு சொல்லி வந்தாலும் சரி, நீங்க தியரம்ங்கிற நேம்ல 1 by 1 நோட் பண்ணிக்கிட்டாலும் சரிங்க. let f of x be a function defined and continuous on closed interval a comma b. ஸோ f of xங்கிறது closed interval a comma b ல டிஃபைன் ஆயிருக்கணும், அதே நேரத்தில் கண்டினியூஸா இருக்கணும். வேற ஓப்பன்ல என்ன கண்டிஷனோ அதை எழுதிக்காங்க. அண்ட் f of x and f dash of x is exist on open interval a comma b. ஸோ அப்போ ஓப்பன் இன்டர்வல்ல டெரிவபிளும் வரணும், ஓப்பன் இன்டர்வல்ல டெரிவேட்டிவும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி இருந்தது அப்படின்னா and if f dash of x equal to 0 and if f dash of x is equal to 0 for all x is belongs to open interval a comma b, then f of x has a constant value throughout open interval a comma b அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தியரத்தையும் நீங்க கிளியரா ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இதுதான் நம்ம மீன் வேல்யூ தியரத்துடைய டிடக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது டிஃபைனா இருக்கணும், அதே நேரத்தில் கண்டினியூஸா இருக்கணும் க்ளோஸ்ட் இன்டர்வல்ல. அடுத்த கண்டிஷன் பார்க்கும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி ஆனதுன்னா நம்ம அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த கேஸுக்கு ஃபார் எவ்ரி ஏ கமா பியில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குனாக்கா கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிறது அனதர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது சில ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் தியரம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அப்படின்னா, இதுல மீன் வேல்யூ தியரத்துல அனதர் ஃபார்மேட் ஒன்று வச்சுக்காங்க. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷனா சொல்றாங்க பாருங்க. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் both are defined and continuous on closed interval a comma b, on closed interval a comma b. அதே போல அடுத்து என்ன சொல்லணும், டெரிவேட்டிவ் சொல்லிடணும். and it is differentiable on open interval a comma b, and it is differentiable on open interval a comma b, and if f dash of x equal to g dash of x, condition பார்த்துக்காங்க. f dash of x உம் g dash of x உம் equal for every x is belongs to the open interval a comma b அப்படி இருந்தது அப்படின்னா then f of x and g of x, then f of x and g of x are differ by a constant, or differ by a constant on closed interval a comma b. ஸோ இப்போ இது ஒரு தியரத்தில் கொடுத்துருப்பாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுங்க, f dash of x 0-வா இருக்கும்போது f of x வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது தியரத்தில் f dash of x-உம் g dash of x-உம் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா f of x-உம் g of x-உம் கான்ஸ்டன்ட்ல டிஃபர் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த தியரத்தை வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு தியரத்தையும் நீங்க கிளியரா ஞாபகம் வச்சுட்டு போகணும். எதில் அப்படின்னா லெக்ரான்ஜஸ் தியரத்தை பொறுத்த வரையில. இப்போ இதை ரெண்டும் பேஸா எடுத்துக்கிட்டு சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் அப்படியே நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்காங்க. ஒன்ஸ் மோர் வெயிட் பண்றேன். f of x and g of x both are defined and continuous on closed interval a comma b, and it's differentiable on open interval a comma b, and if f dash of x is equal to g dash of x for every x belongs to a comma b, then both are differ by a constant. ஸோ அவ்வளோதான்.
ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். இதை பேஸ் பண்ணி அவங்க ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் ப்ராப்ளம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம குறிப்பிட்ட அளவு ஒரு 16 ப்ராப்ளம் இருக்குங்க. நான் ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் இங்கே நான் போடுறேன். முதல் ப்ராப்ளம் பாருங்க. எஸ், ப்ராப்ளம் நம்பர் 1. f of x is equal to x cube. இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் இன்டர்வல் -2 to +2. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2ல ஆரம்பிச்சு +2 வரைக்கும் பார்த்தா நடுவில் 0 வந்துருதுங்க. -1 0 1. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். 0 வரும்போது யோசிங்க. பட் இது பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த யோசிக்கிறதுக்கு நமக்கு வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக f of x is equal to x cube அப்படிங்கிறது டிஃபைன்ட் அண்ட் கண்டினியூவஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -2 to +2. இந்த கேப்ல இருக்கிற இந்த எந்த வேல்யூ தூக்கி உள்ள போட்டாலும் இன்ஃபினிட்டி இமேஜினரிக்கு போகாது. அடுத்து நம்ம f dash of x கண்டுபிடிக்கணும். 3x². இப்போ மறுபடியும் இந்த 2வும் கிடையாது, -2வும் கிடையாது. நடுவில் இருக்கிற இந்த வேல்யூ தூக்கி உள்ள போடும் போதும் இன்ஃபினிட்டி இமேஜினரிக்கு போகாது. அதனால இது டிஃபரன்சியபிள். ஸோ f dash of x is equal to 3x² is differentiable on open interval -2 to +2. நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது f of a கண்டுபிடிக்கணும். அப்போ f of -2 போட்டிங்கன்னா -8. f of b எடுக்கணும். f of 2ன்னு வரும். மறுபடியும் இதுக்கு வந்து +8ன்னு வரும். ஸோ கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா f of a நாட் ஈக்குவல் டு f of b அப்படின்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். f of a-வும் f of b-யும் இந்த தியரம் அப்ளை பண்ணும்போது நாட் ஈக்குவல் டுன்னு காட்டணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா சி பாயிண்ட்டை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பை எ தியரம் என்ன சொல்லுது பாருங்க. f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. f dash of c-ங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருங்க. 3x² வச்சிருந்தோம். அப்போ 3c² வந்துடும். c சப்ஸ்டிட் பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணதுல. f of b minus f of a, இப்போ 8 minus of -8 plus 8 ஆயிடும். b minus a 2 minus of -2 plus 2. So 3c² is equal to 16/4. இப்போ 3c² is equal to 4. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு c² வேல்யூ கிடைச்சிரும். c² is equal to 4/3. c² is equal to 4/3. இங்கிருந்து c கால்குலேட் பண்ணோம்னா +or -2/√3 அப்படின்னு வருங்க. +or -2/√3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -2 + 2 தான் வரும். 2/√3க்கு 1.732 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்திங் அந்த -2க்கும் +2க்கும் நடுவில் கிடைக்கிற வேல்யூ தான் வரும். அதனால இப்படிதான் இந்த சி வேல்யூவை நீங்க கால்குலேட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரையும் ஒரு கிளான்ஸ் தெளிவாக பார்த்துக்காங்க. இது ப்ராப்ளம் நம்பர் 1ங்க. இன்னொரு ப்ராப்ளம் போடுவோம். ஒரு 3 ப்ராப்ளம் போடுறேன். மற்றெல்லாம் நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணிக்க. நம்ம அடுத்த ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்க. f of x ஈக்குவல் டு அங்கே இருக்கிற செகண்ட் ப்ராப்ளத்தையே போடுவோம். 1 மைனஸ் எக்ஸ் பவர் 2/3 ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, +1 இப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வேல்யூ கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது இருந்தால் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதுறவங்க இப்படி எழுதலாமா பாருங்க. √(x²) எழுதலாம். இந்த வேல்யூவை √(x²) இந்த ஃபார்மேட்டுக்கு அது மாற்றி எழுதணும்னா எழுதலாம். ரைட். இப்போ நீங்கள் எந்த கேஸ் வருதுன்னு பார்ப்போம். இது f of x-ஓட வேல்யூ. நம்ம f of -1ன்னு உள்ள கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா என்ன வருது? 1 மைனஸ் ஆஃப் √(x²) வேல்யூ என்ன வந்துருங்க உள்ள போகும்போது 1 வருமா? சரியா போச்சுங்களா பாருங்க ஆன்சர். f of -1க்கு 0. f of +1 கொடுத்து பார்ப்போம். அதேதான் 1 மைனஸ் √(+1) we get மறுபடியும் 1 - 1 ஈக்குவல் டு 0. அப்போ f of a-வும் f of b-யும் ஈக்குவலாக வருது. என்ன ஆகுங்க? அப்போ தியரம் சக்சஸ் ஆகுமா?
ஃபெயில் சார். ஃபெயில்டு ஆகுது, அவ்வளவுதான். நமக்கு நாட் ஈக்குவல் டுன்னு வரணும். ஸோ ரோல்ஸ் ஃபெயில்டு. மீன் வேல்யூ தியரம் ஃபெயில். சாரி, லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம். லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் ஃபெயில்டு. மீன் வேல்யூ தியரம் ஃபெயில்டு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதே போல் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் போட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் வரும்போது உங்களுக்கு டிஃபரன்சிபிள் ஆகாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாட் எக்ஸ்ன்னு வருது தேர்ட் கொஸ்டின்ல. ஸோ மாடுலஸ் வரும்போது உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும், டிஃபைனா இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த இடத்துல டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் டிஃபரன்சியபிள். ஸோ நாட் டிஃபரன்சியபிள் அப்படின்னு வந்துடும். ஸோ மறுபடியும் மீன் வேல்யூ தியரம் ஃபெயில்டு. மீன் வேல்யூ தியரம் ஃபெயில்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல அப்படி இருக்குங்க. நமக்கு இந்த ஃபோர்த் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் கேட்ட ஒரு கொஸ்டினுங்க. ப்ராப்ளம் நம்பர் 4 டிஆர்பி கொஸ்டின். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1 டிஃபைன்ட் ஆன் -2 to 2. ஸோ நம்ம ஈஸியாக அந்த சம அணுகலாம். கொடுத்துருக்கிறது பாலினாமியல், அதனால கண்டினியூஸாக இருக்கும், டிஃபைனாக இருக்கும், டெரிவேஷன் வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பாலினாமியல் வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக போட்டுடலாம். ஸோ இந்த கேஸை நான் எழுதுறேன் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அண்ட் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -2 to +2. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆன் ஓப்பன் இன்டர்வல் -2 to 2. ஸோ ரெண்டுமே நமக்கு டேலி ஆனதுனால நேரடியாக நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எஃப் ஆஃப் -2 அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. -2ன்னு போட்டிங்கன்னா 3 × x ஸ்கொயர், x ஸ்கொயர் 4, 3 4s are 12. அடுத்தது 4 × -2, அப்போ -8 + 1 5 வருதுங்களா? ஓகே, எஃப் ஆஃப் பி போட்டு பாருங்க. எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2. ஸோ இது எவ்வளோ வரும்? 21 சார். 21 வருது. ஸோ பி மைனஸ் ஏ கால்குலேட் பண்ணா 4ன்னு வந்துடும். ஸோ நேரடியாக பை தியரம் தேரத்தில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் சின்னு வரணும். டிஃபரன்சியேட் பண்ணதுக்கு சி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன வரும்? 6c ஸ்கொயர், 6c + 4 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு வரணும். அப்போ 21 மைனஸ் 5 divided by 4, which is equal to 4 sir. அவ்வளவுதான். 4c plus 4 equal to எவ்வளவு வருதுங்க? 21ல 5 போச்சுன்னா 16. 16/4 4 sir. ஆமா, 4க்கு 4 cancel. இந்த சைடு 16 4c கிடையாது 16 சொல்லுங்க. ஓகே ஓகே, ரைட். அப்போ 4c is equal to 0. c is equal to 0 is belongs to -2 to +2 ஆன்னு பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான் அதை கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ மோஸ்ட்லி இனி வர சம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. இதில் அந்த டவுட் வர கொஸ்டின்ஸ் அப்படியே கொஸ்டினை பாருங்க. 9வது கொஸ்டின் போடலாமா? மற்றெல்லாம் போட முடியுமா? எது மேடம்? இல்ல ப்ராப்ளம் மட்டும் ஒரு நிமிஷம் காட்டுங்களேன் சார். மெட்டீரியல் இல்ல. ஓகே ஓகே, ப்ராப்ளம் பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம தொடர்ந்து 4 ப்ராப்ளம் போட்டோம். 5வது ப்ராப்ளம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. 5வது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்ல எக்ஸ் இருக்கு, ஆனா ரேஞ்ச் பார்க்கும்போது 2 to 4 தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஆன்சர் வந்துடும். ஏன்னா டினாமினேட்ல எக்ஸ் வரும்போது, அது x-1 வரும்போது எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தா மட்டும்தான் இன்ஃபினிட்டி போறதுக்கான சான்ஸ் இருக்கும். நமக்கு 1 அங்க இல்லை, அதனால 5வது செம்ம நீங்க போட்டுருங்க. 6வது செம்ம பொறுத்தவரையில tan x-ன்னு கொடுத்துருக்காங்க. tan வரும்போது உங்களுக்கு 90 டிகிரி தான் பிரச்சனை. அது ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. 6வது செம்ம செக் பண்ணி பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் tan x-ன்னு இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூல கொடுத்துருக்கிறது -5ல ஆரம்பிச்சு +5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குள்ள நீங்க 90 டிகிரி உள்ள வந்துடும். -5க்கும் +5க்கும் கேப்ல இருக்கிறது π/2. ஸோ அதை தூக்கி உள்ள போட்டாவே உங்களுக்கு டிஃபைனே முதல்ல இல்லை. ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வராது, பார்த்து வச்சுக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6 பொறுத்தவரையில ஃபெயில்டு. அதே போல 7th கொஸ்டின் நீங்க போட்டுருங்க.
8வது கொஸ்டினும் போட்டுடலாம். 9வது கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 9, f of x ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n. என்னங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற இன்டர்வல் -1 to +1ல ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ f of x ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்னங்கிறது டிஃபைன்டா இருக்கா, கண்டினியூஸா இருக்கான்னு பாருங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஹோல் இன்டர்வலை செக் பண்ணீங்கன்னா -1, 0, 1 இதுக்குள்ளதான் பார்க்கணும். இந்த வேல்யூவை நீங்க தூக்கி உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட் இமேஜினரிக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? போகாது இல்லைங்களா? ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் போகாது. அதே போல நீங்க தாராளமா எழுதிடலாம். இஸ் டிஃபைன்டு அண்ட் கண்டினியூவஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to +1. அதே போல எஃப் டேஷ் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா n x பவர் n - 1. சொல்லுங்க மேடம். சார் எக்ஸ் பவர் என்ல இப்ப -1 போட்டோம்னா எக்ஸ் பவர் -1னா 1/x தானே சார்? இன்ஃபினிட்டி இமேஜினரி போதான்னு பாருங்க. இப்போ -1 ஹோல் பவர் இப்படிதானே போடுது. -1 ஹோல் பவர் இதுதானே கேக்குறீங்க மேடம்? நான் இப்ப எழுதிருக்கேன் இந்த பாக்ஸ் தானே கேக்குறீங்க? ஓகே சார், ஓகே சார். நீங்க n-க்கு பாசிட்டிவ் பதிலா தானே. n-க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஓகே எஸ் சார். ஓகே. அப்போ உங்களுக்கு எஃப் டேஷ் போடும்போது இந்த வேல்யூங்க n பாசிட்டிவ், அதை நான் வச்சுக்காங்க. அதே போல இதுல போடும்போதும் நீங்க ஓப்பன் இன்டர்வல் -1 to +1 கொடுக்கும்போது இதுவும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எங்க போகாது அப்படின்னா இன்ஃபினிட்டிக்கு போறதுக்கான சான்சஸ் இல்லை. ஆனா இது நடுவுல ஒரு வேல்யூ இருக்கு. -1க்கும் +1க்கும் நடுவுல 0 இருக்கு. இப்ப நீங்க என்ன 0 உள்ள வச்சு பாருங்க. சப்போஸ் இங்க 0ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா n பாசிட்டிவ், n வந்து என்னவா இருக்கணும்? ஒரு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும். 1 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. ஸோ n எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது n 0 பவர் n - 1 இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ என்னங்கிறது பாசிட்டிவ் நம்பர். ஸோ நீங்க 1 கூட கொடுக்கலாம். 1 கொடுத்தா 0 பவர் 1ன்னு வரும். 1 - 1 0 பவர் 0. இங்கே அவுட்டு, கேஸ் அவுட் ஆகுது பாருங்க, ஃபெயில் ஆகுது. 0 பவர்ல வரும்போது உங்களுக்கு நமக்கு ஏன்னா a பவர் 0 = 1, a நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். பட் இங்க 0 பவர் 0 கேஸே ஒன்று வருது, ஃபெயில் ஆகுது. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் ஃபெயில் 9th கொஸ்டினுக்கு. அப்படியே பாருங்க 10 போட்டுடலாம், cos x தான். 11 பாருங்க f of x = mod xன்னு இருக்கு. f of x = mod x வரதுனால உங்களுக்கு டிஃபரன்சிபிள் ஆகாது. கொஸ்டின் நம்பர் 12 1/x இருக்கு. ஸோ அது போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 நடுவுல 0 வந்துடும். ஏன்னா ஆமா, அதனால நாட் டிஃபைன்டு. 12th கொஸ்டினுக்கு தியரம் ஃபெயில்டு. 13, 14, 15 இதெல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. 16th கொஸ்டின் பாருங்க, இன்டர்வல் தப்பா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 16ல இன்டர்வல் தப்பா இருக்கு. ரெண்டுமே 1,1ன்னே இருக்கு. அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதிக்காங்க. 1,2 1,2 அப்படின்னு வரணும். ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸை நீங்க 1,2 அப்படின்னு வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. இது 16th கொஸ்டின். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரத்துல இருக்கக்கூடிய கான்செப்டுங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசி மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜெனரலைஸ்டுங்கிற வேர்டை தான் நீங்க அடிச்சு விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தியரம் காசி மீன் வேல்யூ தியரம். ஜெனரலைஸ்டு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். முதல்ல இப்போ காசி மீன் வேல்யூ தியரத்தை பார்த்துருவோம். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது ரோல்ஸ் ஆஃப்டர் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம். மூணாவது பார்க்கறது காசி. அதுக்கப்புறம் நாலாவதா பார்க்கறது தான் ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம். ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம். ஸோ இப்போதைக்கு இந்த 4 கேஸ்க்குள்ள என்டர் ஆகுவோம். ரோல்ஸ், லெக்ரான்ஜஸ், காசி, ஜெனரலைஸ்டு MVT. ரைட். இப்போ காசி மீன் வேல்யூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே பாருங்க என்ன சொல்ல வராங்கன்னு. Let f of x and g of x
let f of x and g of x be a continuous function. ஸோ அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க காசி மீன் வேல்யூ தியரம் கொண்டு வரணும்னா, ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ், இன்னொன்று ஜி ஆஃப் எக்ஸ். இதுவரை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். இது ரெண்டுமே எப்படி இருக்கணும்? டிஃபைன்டாக இருக்கணும், அதே நேரத்தில் கண்டினியூஸாக இருக்கணும். எந்த இன்டர்வல்ல? க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியில். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் டிஃபரன்சிபிளாக இருக்கணும் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில். ஸோ இந்த ஜென்ரல் கேஸ் மாறவே மாறாது. க்ளோஸ்ல கண்டினியூஸ், ஓப்பன்ல டெரிவபிள் அப்படிங்கிற மாதிரி வரணும். அதே போல அடுத்த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜி ஆஃப் ஏ வேல்யூவும் ஜி ஆஃப் பி வேல்யூவும் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு இதுல வரணும். ஸோ ரோல்ஸ்ல எப்படி வந்தது, லெக்ரான்ஜஸ்ல எப்படி வந்தது, காசில எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றும். ஸோ அப்போ ஜி ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் பி அப்படின்னு வரணும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா அடுத்த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் டிஃபரன்சிபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் டி அண்ட் ஜி டேஷ் ஆஃப் டி ஆர் நாட் போத் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் அந்த வேல்யூ டிக்கு 0 ஆகக்கூடாது. ஸோ எஃப் அண்ட் ஜி ஆர் டிஃபரன்சிபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, எஃப் டேஷ் ஆஃப் டி அதே போல ஜி டேஷ் ஆஃப் டி, எஃப் டேஷ் ஆஃப் டி, ஜி டேஷ் ஆஃப் டி ஆர் நாட் போத் ஈக்குவல் டு 0. ரெண்டுமே 0 ஆச்சுன்னா ஆன்சரே கிடைக்காது. எப்போ? க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பியில் இந்த நடுவில் ஏதாவது ஒரு டி வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னா சி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். சி இஸ் பிலாங்ஸ் டு எப்பவுமே ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் தான் இருக்கும். சி இஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. இங்க கொடுத்துங்கிற கண்டிஷன்ஸ் அப்படியே படிச்சு பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் சி டிவைடட் பை ஜி டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு f of b minus f of a divided by g of b minus g of a. ஏன் அவங்க g of b-யும் g of a-வும் நாட் ஈக்குவல்னு சொன்னாங்கன்னு இப்போ புரிஞ்சுதா பாருங்க. ரெண்டும் ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ இந்த டினாமினேட்டர் 0ன்னு வந்துடும். அப்போ டோட்டலாக வேல்யூ அவுட் ஆகிடும். அதே நேரத்தில் ஜி டேஷ் ஆஃப் சி அதே போல் எஃப் டேஷ் ஆஃப் சி இது ரெண்டும் ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா சேம் டைம் அப்போவும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாமல் போயிடும். அதனால்தான் அந்த கேஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்த ரிசல்ட் அங்கே காட்டியிருக்காங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் சி இன்டூ ஜி ஆஃப் பி மைனஸ் ஜி ஆஃப் ஏ, இப்படி கிராஸ் பண்ணால் ஜி டேஷ் ஆஃப் சி இன்டூ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இப்படின்னு வரணும். ஸோ இதுதான் ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்தை போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய காசி மீன் வேல்யூ தியரம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரு கொஸ்டின், இதுல ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. முதல் கொஸ்டினே பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஆர் பாலினாமியல், எக்ஸும் பாலினாமியல் தான், எக்ஸ் ஸ்கொயரும் பாலினாமியல் தான். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் டிஃபைன்ட் அண்ட் கண்டினியூவஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி. அவங்க கொடுத்துங்கிற இன்டர்வல் 0,1. அந்த கொஸ்டினுக்கு கொடுத்துங்கிறது 0,1. ரைட், பாலினாமியல்னு வர்றதுனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகிடும் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 0,1ல. ஸோ க்ளோஸ்ல இன்ஃபினிட்டி இமேஜினரிக்கு போகாது, இதில் ஓப்பனில் இன்ஃபினிட்டி இமேஜினரிக்கு போகாது. ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 1, ஜி டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது 2. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம நேரடியாக தீரத்தை அப்ளை பண்ணிடலாம். முதல்ல ஒரு ஃபங்க்ஷனாக பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் பி கால்குலேட் பண்ணணும். ரெண்டும் எடுத்துக்கலாம். ஏ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 0ன்னு போடும்போது 0, எஃப் ஆஃப் 1 போடும்போது வி கெட் 1. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் போட்டதுங்க. நெக்ஸ்ட் இதே ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் போட்டு பார்ப்போம். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஜி ஆஃப் 0 வேல்யூ போடணும், அதே போல் ஜி ஆஃப் 1 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதுதான் நம்ம ஜி ஆஃப் ஏன்னு சொல்லுவோம், இதை ஜி ஆஃப் பின்னு சொல்லுவோம். ஸோ ஜி ஆஃப் 0 போட்டால் வி கெட் 0, ஜி ஆஃப் 1 போட்டால் வி கெட் 1. நமக்கு கண்டிஷன் என்ன வரணும்? ஜி ஆஃப் ஏவும் ஜி ஆஃப் பியும் நாட் ஈக்குவல்னு வரணும். எல்லாமே கரெக்டாக இருக்கு. பை எ தியரம், பை எ காசி தியரம், பை எ காசி மீன் வேல்யூ தியரம். ஸோ அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்காங்க. எஃப் டேஷ் ஆஃப் சி டிவைடட் பை ஜி டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு f of b minus f of a divided by g of b minus g of a. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம்.
எஃப் டேஷ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1 எஃப் டேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை ஜி டேஷ். ஜி டேஷ்ல என்ன வருது பாருங்க. ஜி டேஷ்ன்னு பண்ணும்போது உங்களுக்கு 2xன்னு வரும். we get 2c. செக் பண்ணிக்காங்க. அந்த ஸ்டெப்பை டைரக்டா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் பிங்கிறது 1, எஃப் ஆஃப் ஏங்கிறது 0. அப்போ நியூமரேட்டர்ல 1, டினாமினேட்டர்லயும் அதே என்ன வருங்க, 1 தானே வரும். ஜி ஆஃப் பி 1, ஜி ஆஃப் ஏ 0. அவ்வளவுதான். அப்போ 2cங்கிறது 1, திஸ் இம்ப்ளைஸ் c அப்படிங்கிறது 1/2. ஸோ 1/2 ஆன்சர் கிடைச்சிருக்கு. c ஈக்குவல் டு 1/2 இஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வலா அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. கொடுத்துருக்கிற இன்டர்வல் 0 to 1. அப்போ 0க்கும் 1க்கும் இடையில தான் அந்த 1/2 இருக்கு. ஸோ இப்படிதான் அந்த டான்ஜென்ட் பாயிண்ட் சியை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு மேல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க போட்டு எடுத்துக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே ஆப்ரேட் பண்ற ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துருக்கோம். எத்தனை கொஸ்டின் போட்டாலும் இது சேம் மாடல் தான். ஸோ அடுத்தது ஏதாவது கஷ்டமான கொஸ்டின் இருந்துச்சுன்னா டீல் பண்ண பார்ப்போம், இல்லை ஹோம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் நான் போட்டுட்டேன். ரெண்டாவது கொஸ்டின் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் கொஸ்டின். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. -π/2 அதே போல 0. -π/2னா -90 டிகிரில ஆரம்பிச்சு 0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிடைக்கிற ஆன்சர் வந்து -π/4 சொல்லியிருக்காங்க. ஸோ -45 டிகிரி. ஸோ ரெண்டுத்துக்கும் ஓப்பன் இன்டர்வல் போட்டால் உள்ளதான் வருது. ஸோ ஆன்சர் சி ஆன்சர் வந்து மூணாவது அந்த கொஸ்டினை பொறுத்தல ரெண்டாவது கொஸ்டினுக்கு -π/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வந்துடும். மூணாவது கொஸ்டின் பாருங்க. இ பவர் எக்ஸ்ன்னு ஒன்றும் இ பவர் -xன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே எழுதியிருக்கும் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இ பவர் -x. இது எக்காரணத்தை கொண்டும் இன்ஃபினிட்டிக்கோ இமேஜினரிக்கோ போகாது. இ பவர் எக்ஸை பொறுத்தவரையில் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும் தான் போகும். அங்கே இன்ஃபினிட்டி நமக்கு கொடுக்கவே இல்லை. அதனால 0 to 1 தான் செக் பண்ண போகிறோம். மூணாவது கொஸ்டின் நம்மளால் போட முடியும். நாலாவது கொஸ்டின் x2 x. ஒன்னாவது கொஸ்டின் x2 இது ரெண்டு இடமாத்திருக்காங்க. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் x⁴ இன்னொரு ஃபங்க்ஷன் x2. ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு கிளான்ஸ் போட்டு நீங்க கொஞ்சம் வேகப்படுத்தி பார்த்துக்காங்க. இதான் இதுவரை நம்ம கொடுத்துருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ தியரம், அதாவது காசி தியரத்துக்கு எடுத்த சம்முங்க. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்னொரு தியரம் இருக்கு. நம்ம இப்போ ஸ்கிரீன்ல என்ன தெரியுதுன்னா எல்ஹாஸ்பிட்டல் ரூல் வந்திருக்கும். ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கு. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் நீங்க ரஃபா எழுதிக்கிட்டு ஒரு பேப்பர் வச்சு நோட் பண்ணிக்காங்க. அதை முடிச்சுட்டு எல்ஹாஸ்பிட்டல் ரூலுக்கு வருவோம். அதுக்கப்புறம் டைலர் தியரம், டைலர்ல இருக்கக்கூடிய அந்த 6 இம்பார்ட்டன்ஸ் தியரத்தை இப்ப பார்க்க போறோம். நம்ம நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். டைலர் தியரத்தை பேஸ் பண்ணி ஸ்கோல்மெஷ் தியரம், ரோச்சஸ் தியரம், அதோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிமைண்டர், காசியோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிமைண்டர், லெக்ராஞ்சியோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிமைண்டர். ஸோ ஒட்டுமொத்தமா 6 தியரம் வரணும். அதுக்கப்புறம் தான் மெக்லாருக்குள்ள போக போறோம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கண்டினியூட்டி பார்த்தோம்னா 50% ரியல் முடிஞ்சதுங்க. அடுத்தது வந்து நமக்கு இன்னொரு பார்ட் இருக்கு. மெட்ரிக் உள்ள போயிட்டு மெட்ரிக்கு, லெபஸ்கியூ, அதே போல மெஷரபிள், ரேமான் இன்டெக்ரல், இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு வரணும். ஓகே மேடம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். மேடம் சார் நீங்க அனுப்பின புக்ல நமக்கு டிஸ்கண்டினியூட்டில இருந்து தான் சார் இருக்குது மெட்டீரியல். ஆக்சுவலா நீங்க நேத்து நடத்தினதுல இருந்து இது வரைக்குமே புக்ல இல்லைங்க சார். ஆக்சுவலா மெட்டீரியல் அனுப்பிட்டீங்களா சார் செப்பரேட்டா? கொஞ்சம் பேஜஸ் மூவ் பண்ணுங்க மேடம். பேக் சைடு இருக்கு. இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறது இல்லன்றீங்களா? பேக்ல இருக்கேனா? பேஜ் நம்பர் 220 சார். என்ன பேஜ்ல வருது மேடம்? 220 சார். 220ல பாருங்க மேடம். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெஷரபிள்னு வரும். ஆக்சுவலி பேஜ் மாத்தி பிரிண்ட் உட்கார வச்சுட்டாங்க. பேஜ் நம்பர் 220க்கு மேல வந்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நான் எழுதி போடுறது இருக்காது, பார்த்துக்காங்க. ஸோ இப்போ சொல்லக்கூடியதை ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் வச்சு அடிஷ்னலாக சேர்த்துக்காங்க. ஜெனரலைஸ்ட் மீன் வேல்யூ தியரம். ஸோ நம்ம மெட்டீரியல் பார்த்தா ரோல்ஸ் இருக்கும், லெக்ராஞ்சஸ் இருக்கும், காசி மீன் வேல்யூ தியரம் இருக்கும். ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த ஜெனரலைஸ்ட் மீன் வேல்யூ தியரத்தை பயன்படுத்தி தான் மேலே இருக்கக்கூடிய இந்த 3 தியரத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 2 தியரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் எழுதிட்டு போயிடுவோம். ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம்.
ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துருங்க. இஃப் f of x, g of x, if f of x, g of x and h of x, மூணு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் ஜெனரலைஸ்ட்ல, or three functions defined on, so are three functions defined on closed interval a comma b, மூணு ஃபங்க்ஷனும் a comma b ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தா கண்டிஷன் நம்பர் 1 பாருங்க, f comma g comma h are continuous on closed interval a comma b. ஸோ இந்த இன்டர்வல்ல கண்டினியூஸா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். கண்டினியூஸ் பார்த்தோன்னே நம்ம அடுத்து என்ன செக் பண்ணோம், டிஃபரன்சியபிள செக் பண்ணுவோம். f comma g comma h are differentiable on open interval a comma b. சார் இப்படி இருந்தா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா சி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. தென் there exists a real number, then there exists a real number c is belongs to open interval a comma b such that, condition என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, such that determinant f dash of c, g dash of c, h dash of c equal to 0. Second row ல f of a, g of a, h of a. Third row ல f of b, g of b, h of b. அவ்வளவுதான். இதுதான் ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் f dash of c அப்படின்னு ஆரம்பிக்கணும், g dash of c, h dash of c. அடுத்த ரோவில் ஏவுக்கு ஒரு முறையும் தேர்ட் ரோவில் பிக்கு ஒரு முறையும் போட்டிங்கன்னா மீன் வேல்யூ தியரத்தோட ஜெனரலைஸ்டு ஃபார்ம் கிடைச்சிடும். சார் இந்த ஜெனரலைஸ்டு ஃபார்ம்ல இருந்து தான் நம்ம காசி தியரத்தையும் லெக்ரான்ஜஸ் தியரத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்றேன், அப்படியே கவனிச்சுக்காங்க. கேஸ் 1, கேஸ் 1 பாருங்க. if h of x equal to 1 for every x is belongs to closed interval a comma b. அப்ப h of xங்கிறது 1ன்னு எடுத்துக்காங்க. இப்போ கொண்டு போயிட்டு இந்த டிட்டர்மினன்ட்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்க, டிட்டர்மினன்ட்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். முதல் ரோவில் f dash of c ன்னு போட்டேன், ரெண்டாவது ரோவில் g dash of c போட்டேன், ரெண்டாவது களத்துல. இந்த இடம் என்ன வருங்க, h of x is equal to 1ன்னா h dash என்ன ஆயிடும், 0 அப்படின்னு வந்துடும். அடுத்த ரோ பார்க்கும்போது f of a தான், g of a தான். இங்க வரும்போது h ஓட வேல்யூ பாருங்க. அப்ப டைரக்டா h of x, அப்ப h of a வேல்யூ அங்க என்ன வந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காவே x1 வந்துடும். a b கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா f of b, g of b, இந்த இடமும் 1ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் ஈக்குவலன்ட்லி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். இப்போ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண காசி வந்துடும், அவ்வளவுதாங்க. ஸோ இதை நீங்க ரோ வைஸ் காலம் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா f of b minus f of a divided by g of b minus g of a equal to f dash of c divided by g dash of c. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்காங்க, இந்த ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ which is a quasi mean value theorem. ஸோ which is quasi mean value theorem அப்படின்னு கிடைச்சிரும். இது கேஸ் 1ங்க. கேஸ் 2 கொடுத்துருப்பாங்க. கேஸ் 2ல if g of x is equal to x அப்படின்னும் h of x ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துருப்பாங்க. for all x is belongs to closed interval a comma b. ஸோ இதை அப்படியே கொண்டு போய் டிட்டர்மினன்ட்ல சப்ஸ்டிட் பண்ணிக்காங்க. முதல் ரோவில் f dash of cன்னு வந்திருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா g dash of cன்னு இருக்கும். அப்போ g dash of cனா இதை ஒருக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. g dash of x is equal to x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்னு வந்துடும்.
அடுத்தது h dash Zero. அது என்ன வந்துருங்க ஜீரோன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா f of a அப்படின்னு வரும். அடுத்து g of a, xக்கு a போட்டீங்கன்னா A. we get a. அப்புறம் இங்க 1. 1. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா f of b ன்னு வந்துடும். இந்த இடம் b சப்ஸ்டிட் பண்றோம், மறுபடியும் இங்க 1 அப்படின்னு கொடுக்கும். ஈக்குவல் டு 0. ஸோ இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இப்படி கிடைச்சிரும் உங்களுக்கு. f of b minus f of a equal to B minus equal A to into F dash of C. b minus a into F f dash of c. இது என்ன ஃபார்முலா? Lagrange's. Lagrange's. Which is Lagrange's theorem. Lagrange's mean value theorem. So அங்க f dash of c is equal to f of b minus f of a by b minus a ன்னு எழுதியிருப்போம். ஸோ இதுதான் Lagrange's mean value theorem அப்படிங்கிறது. ஸோ இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா பார்த்து வச்சுக்கணும். இந்த ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்துல இருந்து தான் காசி மீன் வேல்யூ தியரமும் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிமிட்ல லெலாஸ்பிட்டல் ரூல் எடுக்கிற சம்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாடல்ல ஒரு கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் எலாஸ்பிட்டல் ரூல்ல. ஸோ மோரார்லஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பீங்க எலாஸ்பிட்டல் ரூல்ல. நிறைய நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வரோம். அது எலாஸ்பிட்டல் ரூல் தான் அப்படிங்கிறத சொல்லாம சில இடங்கள்ல டேரக்டா சம் போட்டிருக்கோம். எலாஸ்பிட்டல் ரூலை பொறுத்தவரையில என்ன சொல்றான்னு பாருங்க. f of x, g of x. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. let f of x and g of x are the two functions. ஸோ இதுல f dash of x உம் g dash of x உம் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எங்க அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் நம்மளால சம் போட முடியும். ஸோ f of x, g of x ரெண்டு ஃபங்க்ஷன், அதோட டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரடி நம்ம எங்க வரப்போறோம் அப்படின்னா லிமிட் எடுக்க போறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. லிமிட் x டென்ஸ் டு 0 f of x டிவைடட் பை g of x. இதான் கொஸ்டினா இருக்கும். நான் எழுதுற ஃபார்மேட்ல கொஸ்டின் இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. இங்க 0 கொடுத்திருந்தாலும் சரி, இன்ஃபினிட்டி கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது 0 பிளஸ்னா ரைட் ஹேண்ட் லிமிட், 0 மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், 2 பிளஸ்னா ரைட் ஹேண்ட் லிமிட், 2 மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ இது போல எதுவா கொடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்த உடனே நம்ம நேரடியாக உள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகி ஆன்சர் வந்ததுன்னா அதுதான் நமக்கான லிமிட் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை வரல அப்படின்ற பட்சத்துல எப்போ வராம போகும்னா டினாமினேட்டர் வேல்யூ 0ன்னு வரும்போது நம்பர் பை 0 இன்ஃபினிட்டின்னு போகலாம். அல்லது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்கிற போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன செய்யணும்னா நியூமரேட்டர் தனியாகவும் டிஃபரன்சியேட் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃபரன்சியேட் பண்ணணும். ஸோ இங்க சம் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டைரக்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃபரன்சியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா தெரியும். டிஃபரன்சியேட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் சி கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. எப்பெல்லாம் கிடைக்காம போகும் அப்படின்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வரும்போது. எதெல்லாம் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்? நமக்கு மகாராஷ்டிரா போர்டு பிஜிடி எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க பிஜி அசிஸ்டன்ட். இதெல்லாம் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் 0 by 0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 0 பவர்ல இன்ஃபினிட்டி, 1 பவர்ல இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பவர்ல இன்ஃபினிட்டி, 0 பவர்ல 0, இன்ஃபினிட்டி பவர்ல இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த எல்லா ஃபார்மேட்டும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்னு கிடைச்சது அப்படின்னா நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃபரன்சியேட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க சம்ம போடணும். ஆன்சர் வந்தா பாருங்க, வரலன்னா இன்னொரு முறை இந்த ப்ராசஸை அன்டில் ஆன்சர் வர வரைக்கும் போடணும். சில ட்ரிக்னாமெட்ரிக் பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து கொஸ்டின் போயிட்டே இருக்கும், ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்துல அந்த சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிமிட்டை கொடுங்க, மேபி ஆன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் காம்பினேஷன் கொடுத்தாங்களன்னா அல்லது டேன் சீக்கண்ட் கொசிகண்ட் கொஸ்டின் வரும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு சைன் காஸ்க்கு மாற்றி கேன்சல் பண்ற வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸா இருக்கிற ஆன்சருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும். அதுல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பல சம்ல இங்க கொடுத்துருக்கோம். ஒரு 10 சம்முக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒரு ஒரு சம்மா பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் வேகமா நான் சிக்கல் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட்டுறேன். மீதி இருக்கக்கூடிய சம்ஸ்ல நீங்க அங்க வச்சே பார்த்துக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. சார் கேக்குது சார். மேடம், இப்போ நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு தான் கேக்குது. டவர் உங்களுக்கு தான் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இஷ்யூ யாருக்காவது வருதுங்களா வாய்ஸ்? ஓகே இல்ல சார், கிளியரா ஓகே மேடம், பாத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு தான் மேடம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ரைட், சார். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. லிமிட் x டென்ஸ் டு 0 x upon tan x. இப்போ நீங்க டைரக்டா இதெல்லாம் ரொம்ப சின்ன கிளாஸ் கொஸ்டின் தான். முதல் கொஸ்டின் மாடலுக்கு ஒன்று காட்டுறேன். சிக்கல் வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம போடலாம். ஸோ அப்போ எக்ஸுக்கு 0, tan 0 0, அப்போ 0/0 ஐடி ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுங்க. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல இருக்கு அந்த கொஸ்டின். ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் இருந்தாவே நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃபரன்சியேட் பண்ணணும். ஸோ முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குங்க. லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் அப்பான் tan x. So 0/0 IF, indeterminate form by a L'Hopital theorem. சும்மா ஒரு கொஸ்டின் ஸ்டெப்ஸோட போட்டுறேன். by L'Hopital rule, limit of x tends to 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, tan x க்கு டிஃபரன்ஷியேஷன் secant square x அப்படின்னு போடுறோம். that's equal to 1 divided by secant 0 ஓட வேல்யூ 1, secant 0 1. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வேல்யூ எல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. ஃபைனல் ஆன்சர் 1. ஸோ இது போல ரொம்ப சுலபமாக தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பை இ பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் அப்பான் இ பவர் எக்ஸ். அதான கொஸ்டின்? எஸ். இப்போ நீங்க நேரா போட்டு பாருங்க. இன்ஃபினிட்டின்னு கொடுத்தீங்கன்னா நியூமரேட்டருக்கு இன்ஃபினிட்டி, இ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, இன்டிடெர்மினன்ட் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ தியரம் அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க வேண்டியது தான். நேரடியாக போடுறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2x, இ பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் இ பவர் எக்ஸ். மறுபடியும் என்ன வருது பாருங்க. 2 இன்ட்டு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஸோ ஒன்ஸ் மோர் உங்களுக்கு இது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் வருதுங்க. செகண்ட் டைம் நான் போட்டாலும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அதே இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தான் காட்டுது. ஸோ ரெண்டாவது முறை போடும்போது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியே வந்திருக்குங்க. ஒன்ஸ் மோர் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2xக்கு டிஃபரன்ஷியேஷன் 2, இ பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் இ பவர் எக்ஸே தான். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 upon e power infinity infinity, number by infinity 0, number by infinity 0 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0ன்னு வருதுங்க. ஸோ இது போல அந்த சம்ஸை நம்ம பொறுமையா போட வேண்டியது தான். இல்லை மூணாவது சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஆர்பியில் கேட்ட ஒரு கொஸ்டின், அதையும் ஒரு கிளான்ஸ் போட்டுறேன். கொஸ்டின் நம்பர் 3, தேர்ட் கொஸ்டினை பொறுத்தவரை டிஆர்பி கொஸ்டின். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா நீண்ட காலமா நம்ம படிக்காம இருந்திருப்போம், மறந்துருக்கோம். அதனால அந்த கொஸ்டின்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 10 பவர் எக்ஸ் மைனஸ் 5 பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க நேராக சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 10 பவர் 0, anything பவர் 0 1, 1 மைனஸ் 1 0, 0/0 IF. ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்தாவே நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 10 பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 10 பவர் x log 10. ஆமா, 10 பவர் எக்ஸ் லாக் 10. இது தப்பு பண்ணிடுவான்றதுக்கு தான் அந்த கொஸ்டின் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பவர் எக்ஸுக்கான டிஃபரன்ஷியேஷன் நான் வச்சுக்கணும். ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஆஃப் இங்க வரும்போது 5 பவர் எக்ஸ் லாக் 5 டிவைடட் பை என்ன வரும்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1ன்னு கிடைச்சிரும். ஸோ ஈக்குவல் டு அது போட தேவையில்ல. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டு பாருங்க. 10க்கு பவர்ல 0 போட்டா 1ன்னு வந்துடும். ஸோ வி கெட் லாக் 10 மைனஸ் லாக் 5. லாக் ஆஃப் 10/5 1/2.
சாரி 2. 2 மட்டும் வந்து அவ்வளவுதான் ஆன்சர். இந்த மாடலும் நமக்கு ஒருக்க டிஆர்பில கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது போல ஈஸியா தான் இருக்கும். இந்த கொஸ்டின் போடும்போது ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7th சம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போடணும். ஸோ இப்போ நீங்க கொஸ்டின் நம்பர் 4 நீங்க போட்டுடலாம். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் கியூப்னு இருக்கு. 3 முறை இன்டர்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்லேயே வருது பாருங்க. ஸோ அப்போ நீங்க நிதானமா இப்படி போயிட்டே தான் இருக்கணும். 3 முறை இன்டர்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்த பிற்பாடு உங்களுக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைக்குதுங்க. அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6ம் ஈஸி தான். 4, 5, 6 அது வரை நீங்க போட்டுக்காங்க. 7வது சம் வந்து இது ஒரு மாடல்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 7 பார்த்துக்காங்க. அதே போல நீங்க கொஸ்டின் நம்பர் 6 பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க பாருங்க. tan x மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். நீங்க இதை அப்படியே வச்சு மூவ் பண்ணீங்கன்னா இன்டர்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி பாருங்க, 3வது ஸ்டெப்ல கேன்சல் பண்ற வரையும் கேன்சல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 7வது சம் மாடலையும் ஒன்று பார்த்துக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா சைன் 1/x. ஸோ இந்த மாதிரி தீட்டாவோட வேல்யூ 1/x அந்த மாதிரி அல்லது 1/x² இப்படி கொடுத்துருந்தா நீங்க முதல்ல லிமிட்டை சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க, ஈஸியா ஆன்சர் வந்துடும். இல்லை நீங்க அப்படியே வச்சிங்கன்னா சைன் எக்ஸ்க்கு டிஃபரன்சியேட் பண்ணணும், காஸ் 1/x இன்ட்டு 1/x பண்ணணும், மைனஸ் 1/x². தொடர்ந்து நம்ம கிட்ட அது இன்னும் ஸ்டெப்ஸை அதிகரிச்சு விட்டுரும், லென்த்தி ப்ராசஸா போயிடும். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸை நீங்க எப்படி போடணும்னு பாருங்க. கொடுத்துருக்கிற அந்த 1/x நான் y அப்படின்னு எடுத்துக்கிறேன். y இஸ் ஈக்குவல் டு 1/x அப்படி எடுத்துக்கிட்டு லிமிட்டையும் மாற்றணும். எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபினிட்டி போட சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா ஒய் வேல்யூ பாருங்க 1/∞ வந்துடும். இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது வி கெட் 0ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ டோட்டலாகவே நம்ம மாற்ற போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sin 1/x டிவைடட் பை tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு இருக்கு. இந்த கொஸ்டினை தான் நம்ம இப்போ ரீஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ லிமிட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இன்ஃபினிட்டி போடுறது போல y டென்ஸ் டு 0 அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். அப்போ சைன் ஆஃப் 1/xக்கு பதிலாக ஒய்ன்னு போட்டுக்கிறோம், டிவைடட் பை tan இன்வர்ஸ் ஆஃப் அங்கே நம்ம 1/xக்கு பதிலாக ஒய் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ இப்படி ஆல்டர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. சைனுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0ன்னு வந்துடும், டிவைடட் பை tan இன்வர்ஸ் 0 அதுவும் 0 தான். tan வந்து எந்த டிகிரிக்குன்னா 0க்கு 0 கிடைச்சிரும். ஸோ ஐஎஃப்னு கிடைச்சிருக்குங்க. இப்போ ஐஎஃப் கிடைச்சனால ஒருக்க நம்ம டிஃபரன்சியேட் பண்ணிக்கணும், நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா. சைன் ஒய்க்கான டிஃபரன்சியேஷன் காஸ் ஒய் டிவைடட் பை tan இன்வர்ஸ் ஒய்ங்கிறது 1/1 + y² வரும். இதுதான் tan இன்வர்ஸ் ஒய்க்கான டிஃபரன்சியேஷன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய்க்கு 0ன்னு கொடுக்கணும், cos 0 1 டிவைடட் பை இந்த இடமும் இந்த இடத்துக்கு தான் 0 போட்டுனா 1/1 1 we get 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல கொஸ்டின் போடுறதையும் எப்படின்னு பார்த்துக்காங்க. இதுவரை நம்ம போட்ட 7 சம்ல ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி ஒரு சம் பார்த்தோம், 10⁻x 5⁻x. இன்னொரு கொஸ்டின்ஸ் எல்லாம் டைரக்டா போட்டோம். இந்த கொஸ்டின் சப்ஸ்டிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 11. எஸ், கொஸ்டின் நம்பர் 11 நாங்க எழுதுறோம் பாருங்க. 11th கொஸ்டின் மெட்டீரியல் இருக்கக்கூடிய 11th கொஸ்டின். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் ஆஃப் 9x + 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் + 1 இப்படி கொடுத்துருக்காங்க. நேரடியா களம் போகலாம், இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க உள்ள போய் எக்ஸுக்கு. அப்ப டோட்டலாவே அது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படி கிடைச்சிடும். ஸோ அப்படி கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா டிஃபரன்சியேட் பண்ணணும். அப்போ லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதை டிஃபரன்சியேட் பண்ணணும். ரூட் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் 1/2 ரூட் எக்ஸ்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், 1/2 இன்டூ ரூட் ஆஃப் 9x + 1ன்னு வரும். இன்டூ அதாவது இப்படி மாத்திக்கலாமா சார்? இது டைரக்டாவே போடலாம்ல சார்?
எப்படி மேடம் போடுறீங்க? காமனா எடுத்துட்டு கேன்சல் பண்ணி போடலாம். அப்படி போட்டாலும் சரி. 3 டைரக்டாவே ஆன்சர் வந்துரும். டைரக்டா 3 ஓடி வந்துரும். ஒரே ஸ்டெப்ல வந்துரும் எஸ் ஆன்சர். சார், எஸ் சார். அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப எடுத்து பார்க்கலாமா? இங்க இருந்தே எடுத்து பாருங்க. ஈக்குவல் டு எதை காமனா வெளியே எடுக்கலாம் இதுல? ரூட் எக்ஸ் சார், ரூட் எக்ஸ் காமன் எடுக்கலாம். ரூட் எக்ஸ் காமனா வெளியே எடுக்கலாம். லிமிட் அப்படியே வச்சுக்கோங்க. yes, sir. ரூட் எக்ஸ் காமனா வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் 9 plus 1 by x. ரூட் ஆஃப் 9 plus 1 by x. 1 by 1 by root x தான் சார். அங்க x. ரூட் எக்ஸ் வராது சார், x தான் வரும். 1 by x divided by ரூட் எக்ஸ் காமனா எடுத்துட்டோம்னா root x காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus 1 by x ஸ்கொயர் x. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். எஸ் இப்போ சார். நீங்க நேரடியா லிமிட் x tends to infinity போடுங்க, 1 ஆன்சர் by வந்துரும். extending to 0. அப்ப ஏன்னா இங்க வந்து 0 ஆயிடும், இங்கேயும் உங்களுக்கு 0 ஆயிடும். கிடைக்கிறது ரூட் 9 we get 3 அப்படின்னு வந்துடும். இப்படியும் போடலாம். இல்ல நாங்க என்ன பண்ணிருக்கு பாருங்க, தலைகீழ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணியும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஐடியா தெரிஞ்சுன்னா வெளியே எடுத்து போட்டுருங்க, ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிரும். இது ஒரு மாடலுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 13, இந்த மாடல் கொஸ்டினும் அதே போல 13, 14, 15th கொஸ்டின். ஸோ இந்த ஃபார்மேட்ல ஒன்று கண்டிப்பா கேட்பாங்க. நமக்கு +2லயே இந்த மாடல் எல்லாம் பழைய புக்ல இருந்திருக்குங்க. கண்டிப்பா அந்த மாடல்ல படிச்சோம்னா ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு நம்ம ஈஸியா இருக்கலாம். ட்ரிக்னாமெட்ரியில் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் போடுறேன். கொஸ்டின் நம்பர் 13 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லிமிட் ஆஃப் 13, 15, 14 எல்லாம் ஒரே மாடல் தான். 12 ஆரம்பிச்சு. அப்போ லிமிட் ஆஃப் x tends to 0 x பவர் sin x. இந்த மாதிரி பவர்ல கொடுத்துருந்தா, ஸோ நம்ம எப்படி கொஸ்டின் போடணும்னு பாருங்க. இது போல பவர் வேல்யூஸ் கொடுத்துருந்தா அந்த கொஸ்டினை எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க லெட் y அப்படின்னு எடுத்துக்காங்க அந்த பவரை, எக்ஸ் பவர் sin x. இதான் முதல் ஸ்டெப். ஸோ எந்த கொஸ்டின் கொடுத்துருந்தாலும் நீங்க இன்னொரு வேரியபிளுக்கு அதை மாத்துறீங்க. இப்போ லாக் அப்ளை பண்ணணும். அப்போ லாக் y இஸ் ஈக்குவல் டு, இங்க லாக் யூஸ் பண்ணும்போது சைன் ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்போ sin x இன்டூ லாக் எக்ஸ்ன்னு வந்துடும். இதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ லாக் y இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படியே வச்சுப்போம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் நமக்கு தேவை. அப்போ sin x அப்படிங்கிறது கொசிகண்ட் எக்ஸ் உடைய ரெசிப்ரோக்கலா இருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு தான் நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ லிமிட் ஆஃப் x tends to 0 log y ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் ரெண்டு சைடும் அந்த லிமிட்டை உள்ள கொண்டு வந்துடுறேன். log x divided by cosecant x. கொஸ்டின் எப்படி இருப்பாருங்க, முதல் ஸ்டெப் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், அடுத்த ஸ்டெப் லாக் யூஸ் பண்றோம், அப்புறம் லிமிட் யூஸ் பண்றோம். இதுதான் உங்களுடையக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் பார்ட்ல லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஒய்ன்னு இருக்கு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் பார்ட்ல நேராக நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, லாக் 0, லாக் 0வோட வேல்யூ இன்ஃபினிட்டிங்களா? ஆமா. ஸோ உங்களுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்த உடனே நியூமரேட்டர் தனியாகவும் ஆமா எல்ஹாஸ்பிட்டல் ரூலை அப்ளை பண்றோம். லாக் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் 1 by x டிவைடட் பை கொசிகண்ட் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் இன்டூ cot x. ஸோ ஈக்குவல் டு அட் ஸ்டெப் பாருங்க, லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த 1 by xங்கிறது நேராக கீழே கொண்டு வந்துருங்க. 1 by xன்னு கீழே வந்தாச்சு. இனி ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு, அந்த மைனஸை ஏதோ ஒரு இடத்துல வச்சுப்போம். கொசிகண்ட் எக்ஸை எப்படி எழுதலாம்? கொசிகண்ட் எதோட ரெசிப்ரோக்கல்? sin x. cot xங்கிறது cos by sin வரும். அப்ப அதை ரெசிப்ரோக்கல் பண்ண sin by cos இப்படி வந்துடும். ஸோ ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் என்ன வருது பாருங்க உங்களுக்கு, sin x, இங்கே sin x ரெண்டு சேரும்போது sin ஸ்கொயர் எக்ஸ், டினாமினேட்டர்ல எக்ஸ் காஸ் எக்ஸ். இப்போ கொடுத்து பாருங்களேன், sin 0 0, காஸ் 0 1, எக்ஸுக்கு 0, மறுபடியும் 0 by 0 வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் மோர் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல மாட்டியிருக்கு இந்த கொஸ்டின். ஸோ இப்போ மறுபடியும் அகைன் எல்ஹாஸ்பிட்டல் ரூல், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0
மைனஸ் அப்படியே இருக்கட்டும் minus வச்சுக்கலாம். sin x cos x சைன் ஸ்கொயருக்கு வந்து 2 sin x, sin x cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x டிவைடட் பை யூவி மெத்தட் கீழே யூஸ் பண்ணிக்காங்க. x வச்சுக்கிட்டு cos பண்ணீங்கன்னா sin x மைனஸ் sin x பிளஸ் cos x அப்படியே plus வச்சுக்கிட்டு cos x. ஆமா பிளஸ் 1ன்னு வந்துரும். cos x மட்டும் நிக்கும். ஸோ ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் x டென்ஸ் டு 0 மைனஸ் இந்த 2 sin x cos x எப்படி எழுதலாம்னா sin 2xங்களா ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா sin 2x டிவைடட் பை மைனஸ், அதை ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கிறத அப்படியே தான் எழுத முடியும். இல்லை ஒரு மைனஸ் இப்படி கேன்சல் பண்ணணும்னா எடுத்து கேன்சல் பண்ணலாம், பார்ப்போம் என்ன இருக்குன்னு. மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ். ஸோ நேரடியாக ஆன்சர் போடுறதா இருந்தால் போட்டு பார்ப்போம். நியூமரேட்ல பொறுத்த வரையில 0 வந்துருது. 0 வந்துடும், சைன் 2 0 by 1 0. 0. பட் டினாமினேட்ல இந்த பார்ட் 0 ஆனாலும் One, இந்த one, பார்ட் one. 1ன்னு வரும். ஃபைனலா அந்த 0 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. விட்டுறக்கூடாது அதோட ஆன்சர். 0ங்கிறது எதோட ஆன்சர் அப்படின்னு பாருங்க, ஆப்ஷன் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம எல்ஹெச்எஸ் பார்ட் எழுதுறோம் பாருங்க. அவ்வளவுதாங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஒய்யோட ஆன்சர் தான் 0. நமக்கு லாக் ஒய் கண்டுபிடிக்க கூடாது. கொஸ்டின் என்னன்னு பாத்துக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த லாகை வெளியே எடுத்து ஆன்டி லாக்கு ட்ரை பண்ணாதான் ஒய் கிடைக்கும். ஸோ ஆன்டி லாக் எடுத்தீங்கன்னா இந்த லாக் கேன்சல் ஆயிடும். லாகை வெளியே தூக்கி வச்சு ஆன்டி லாக் போட்டீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஸோ டேக்கிங் ஆன்டி லாக். ஸோ ஆன்டி லாக் கிடைக்கும் போது உங்களுக்கு லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஒய் ஈக்குவல் டு இ பவர் 0ன்னு வரும். இ பவர் 0 வேல்யூ 1. ஸோ அப்போ லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0, நம்ம ஆரம்பத்தில் எதை ஒய்யா எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. எக்ஸ் பவர் சைன் எக்ஸை எடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலாக இந்த மாடலில் ஆன்டி லாக் எடுத்து முடிக்கணும். நீங்கள் லாக் எடுத்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆன்டி லாக் எடுத்து அதை முடிச்சுக்கணும். ஸோ இந்த மாடலில் இருக்கக்கூடிய மீதமுள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. எக்ஸ் பவர் எக்ஸில் ஆரம்பிச்சு. எஸ் மேடம். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் சார். x power n minus 2 power n divided by x minus 2. Limit x tends to 2. Limit x tends to 2. X power n minus 2 power n divided by x minus 2. ஓகே, இப்போ நீங்க x-க்கு 2 கொடுத்தா என்ன வந்துரும் பாருங்க, 0 வந்துருமா? 0 by 0 வரும் சார். 0 by 0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல வந்துரும். ஓகே, இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நேரடியாக கொடுக்கும்போது இது 0 by 0 IF டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 2, எக்ஸ் பவர் n-க்கு டிஃபரன்ஷியேஷன் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1, இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். டிவைடட் பை 1 இல்ல எக்ஸுக்கு 1. இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க, எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்து பாருங்க. அப்ப n 2 பவர் n மைனஸ் 1, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்க சார். ரைட். ஸோ சிம்பிள் தான், அது அப்படியே நீங்க ஒரு கிளான்ஸ் போட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இதோட லோபிதால் தியரம் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிஞ்சது. அடுத்து ஒரு மேஜரான தியரம் இருக்கு, டைலர் தியரம். அந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். சார் 15th question அது கிளியராவே தெரியலங்க சார், கட் ஆயிடுச்சு சார். எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு கொஸ்டின் நம்பர் 15 இங்க எழுதுறோம் பார்த்துக்காங்க. ஓகே. லிமிட் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து 1ன்னு வரும், போட்டு பார்த்துக்காங்க.